இப்போ இது வந்து நம்ம ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருக்கோம். y is equal to x tan alpha. அதாவது ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருக்கோம். எப்படி path of the projectile is parabola அப்படின்னு சொல்லி டெரைவ் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்துரும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆல்ரெடி we derived in this theorem path of the projectile is parabola ல இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து இப்போ நம்ம லேட்டஸ்ட் ரெக்டத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஈக்குவேஷன் y square is equal to 4ax or x square is equal to 4ay. parabolic equation இந்த மாதிரி இருக்கு தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல மைனஸ் கூட இருக்கலாம், இந்த இடத்துல மைனஸ் இருக்கலாம். அது x square is equal to -4a இருக்கலாம், y square is equal to -4ax இருக்கலாம். இதுல அந்த 4a இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்ன? லேட்டஸ்ட் ரெக்டம். இப்போ அடுத்து வந்து ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ இங்க பாருங்க, இது ஃபோக்கஸ். இந்த மாதிரி ஒரு பேரபோலா இருக்கு. இதுல இந்த ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை நான் சூஸ் பண்றேன். இந்த பாயிண்ட் பேர் S அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த S இது எப்படி இருக்குன்னா a, 0 அந்த ஃபார்மட்ல a, 0 னா x க்கு மட்டும் தான் வேல்யூ வரும். y க்கு வேல்யூ வராது. ஏன்னா x ஆக்சிஸ்ல y வேல்யூ 0. நாங்க 2, 0, 3, 0, 4, 0 ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்க இந்த பாயிண்ட் இருக்குல, இதுக்கு பேரு V, அதாவது வெர்டெக்ஸ். இந்த V க்கும் S க்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் இங்க V ல இருந்து S க்கு ஒரு பாயிண்ட் நான் போடுறேன். சோ இங்க இப்போ இந்த ஹரிசாண்டலா இருக்கா, நான் இங்க இப்படி வரைக்கிறேன். இந்த லைனுக்கு பேரு டைரக்ட்ரிக்ஸ். அதுக்கு நான் போட்டுட்டோமா, ஒரு பாயிண்ட் -a,0 சாரி a,0 இது எப்படி வேணா இருக்கலாம். இங்க +a இருந்துச்சுன்னா, அதாவது இங்க 2,0 இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல வெர்டெக்ஸ்ல இருந்து இதுல ஒன்று நான் சூஸ் பண்றேன் -2,0 இப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வரையணும். இதுக்கு பேரு டைரக்ட்ரிக்ஸ். எப்படி இருந்தா பாருங்க, பேரபோலா இந்த மாதிரி இருக்கு. நான் சூஸ் பண்ணிருக்க பாயிண்ட் இது, நான் இந்த இடத்துல டைரக்ட்ரிக்ஸ். இப்போ இந்த பேரபோலா பாருங்க, இந்த பேரபோலா இப்படி இருக்கு. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சூஸ் பண்றேன், அதுதான் S. இந்த S க்கு நேரா இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, தட் இஸ் V. இந்த V க்கு S க்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே சேம் டிஸ்டன்ஸ் தான் V ல இருந்து இன்னொரு பாயிண்ட் நான் மார்க் பண்றேன். இந்த பாயிண்ட் கவர் ஆகுற மாதிரி ஒரு லைன் வரையணும் இங்க இருந்து. இந்த லைனுக்கு பேர் என்னது? டைரக்ட்ரிக்ஸ். அதாவது இதுல பாருங்க, பேரபோலா இந்த மாதிரி இருக்கு. இதுல S ன்னு ஒரு பாயிண்ட் நோட் பண்றோம். இந்த இடத்துல V இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரியே இங்க இருந்து ஒரு பாயிண்ட் போறேன். இது Z. இந்த Z ங்கிற பாயிண்ட நோட் பண்றோம். இங்க இருந்து ஒரு லைன் அப்படியே டிரா பண்றேன். இந்த லைனுக்கு பேரு டைரக்ட்ரிக்ஸ். இப்போ இதெல்லாம் எதுக்கு நம்ம பேசியிருக்கோம்னா, V னா ஒரு என்ன சொன்னோம், வெர்டெக்ஸ் னு சொன்னோம். இப்போ இந்த ப்ராப்ளத்துல நம்ம இந்த வேல்யூஸ் பார்த்தோம் இல்லையா, அதாவது இதுவும் அதாவது அதை x ன்னு போட்டுறீங்க, இது y ன்னு போட்டுறீங்க. V க்கு ரெண்டு கோஆர்டினேட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல u ஸ்கொயர் sin ஆல்பா cos ஆல்பா y, அதாவது இதை போட்டுறீங்க. அடுத்து வந்து y கமா போட்டு இதை போட்டுறீங்க. இதை எடுத்து இங்க எடுத்து இந்த சரியா. இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னா, this distance is a. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? a வா இருக்கும். இது a, இதுவும் a. நம்ம a க்கு என்ன கால்குலேஷன் போடுறோம்? a க்கு என்ன ஃபார்முலானா a is equal to 1/4 of lattice vector. lattice vector என்ன சொல்றாங்க? 4a சொன்னா இந்த ஈக்குவேஷன்ல 4 அடிச்சிட்டோம்னா நமக்கு a கிடைக்கும். இப்போ இங்க 4a வேல்யூ கிடையாது எனக்கு. அதுக்கு பதிலா என்ன இருக்குது? இந்த இடத்துல பிராக்கெட் இருக்கு பாருங்க, இது இருக்கு இல்லையா, என்ன 2u ஸ்கொயர் cos ஸ்கொயர் ஆல்பா பை இதுதான். இப்போ 2 அடிச்சிடலாம். u ஸ்கொயரா இந்த மாதிரி தேவைப்படுங்க. அடுத்து இங்கே பாருங்க, டைரக்ட்ரிக்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி போட்டிருந்தோம், இங்கே எஸ்ங்கிற பாயிண்ட் போட்டிருந்தோம், இங்கே பிங்கிற பாயிண்ட், சாரி இங்கே எஸ்ங்கிற பாயிண்ட் போட்டிருந்தோம், இங்கே பி போட்டிருந்தோம்.
இதுலேருந்து இசட்னு ஒரு பாயிண்ட் நோட் பண்ணியிருந்தோம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டோம். இந்த ஹைட்டை தான் பார்க்க சொல்கிறாங்க. இங்கேருந்து இசட்டில் இருந்து இதுவரை இருக்கக்கூடிய ஹைட். நம்ம இதை என்ன எடுத்துருவோம்? ஓ. இந்த பாயிண்ட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஓஎம்னு எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ்னால இதுவும் ஈக்குவல். இதை எப்படி ரெண்டாக பிரிக்கிறேன்னா இதில் இருந்து இதுவரை, அதாவது ஓல இருந்து இந்த வி கோஆர்டினேட் இருக்கு இல்லையா, OM is equal to y coordinate of v. இந்த v இந்த இடத்துல எந்த இடத்துல வரும் பார்க்கலாம். இதுல இருந்து இது அதாவது y coordinate of v plus a ஃபார்முலா மட்டும் சொல்லிட்டேன். 1/4 ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். 1/4 போட்டோம் லேட்டஸ்ட். இந்த ஃபார்முலா இதை வந்து லேட்டஸ்ட் ரெக்டம் உங்களுக்கு சொன்னேன் நான். என்னது? 2u² cos square alpha by g. இந்த y coordinate of v அப்படிங்கிறது v க்கு ரெண்டு பாயிண்ட் வரும்னு சொன்னேன் இல்லையா? v க்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1, இங்கே ஒரு பாயிண்ட். இந்த இடத்துல என்ன வரும்னா நீங்கள் அந்த ஈக்குவேஷன் ஆரம்பத்தில் சொன்னேன் x, இந்த இடத்துல என்ன வரும்? u² sin alpha cos alpha by இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது v-ல ரெண்டு பாயிண்ட் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் v, கமா அடுத்த பாயிண்ட் வந்து u² sin square alpha by. இது வேற ஒன்றும் இல்லை, அந்த ஈக்குவேஷன்லேயே சொல்லியிருக்கேன் நான். அதை பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு புரிஞ்சுடும். அதாவது செகண்ட் ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுடும். இப்போ இதை எடுத்து என்ன எழுதியிருக்குன்னா y coordinate அப்படிங்கிறப்ப y coordinate of u² sin square alpha by 2g போட்டாச்சு. அடுத்து லேட்டஸ்ட் ரெக்டம் இங்கே போட்டாச்சு. இதை வந்து இதை அடிச்சிருங்க. 2 u² இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, 2g இங்கே இருக்குது, இதில் இருக்குது. காமன் எடுத்துருங்க. நமக்கு sin square alpha வரும், cos square alpha வரும். sin square cos square ஆட் பண்ணோம்னா 1. ஸோ OM is equal to u² by 2g. இது என்னது? ஹைட் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ். இங்கே வந்து ஆல்ஃபாவாக எதுவும் வரல. ஆல்ஃபாங்கிறது என்னது? ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் சொன்னேன். ஆல்ஃபாவே வரல. ஸோ ஹைட் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஆல்ஃபா.